முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. எதில் உறுதியாக வேண்டும் என்று துறையூர் ஓம்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. இப்படியே இருந்தால் எடுத்துக்கொண்ட வினைத்திற்போம்னா இப்போ உறுதியை நான் இப்போ பேசுகிறது என் அனுபவத்தை சொல்கிறேன். என்ன அப்போ லாபத்தை கண்டுபிடிச்சான்னு நான் இந்த ஆசான் அகத்தீசனையும் திருமல தேவனையும் நந்தீசனையும் மாணிக்க வாசகரை ராமலிங்க சாமிகளின் பூஜை செய்ததால் தான் ஒரு நாள் சிந்திக்க முடியுமா 1000 திருமணத்தை. ஆசான் ஆட்சியில் 1000 திருமணம் 1184-87 திருமணம் செய்து வைத்தோம். அது செயலை பார்த்துக்க. என்னுடைய உண்மை நான் சொல்வது உண்மை என்பதற்கு அர்த்தம் இந்த செயலை பார். நாங்கள் வகுத்து கொண்ட பாதை, நாங்கள் போகின்ற பாதை தெளிவான பாதை என்பது எடுத்துக்காட்டு 1184 திருமணம் 87 திருமணம். நாங்கள் போகிற பாதை இந்த நம்ம சங்கம் நானும் மற்ற அன்புகள் செல்கின்ற பாதை தெளிவான பாதை என்பது எடுத்துக்காட்டு 24,000 பேர் சாப்பாடு, 42 மூட்டை சாப்பாடு. அற்புத செயல் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுவே உனக்கு சாட்சிகள். அப்போ நீ சொல்கிறது உண்மை. நீ செய்ய முடியுமா? உன்னால் செய்ய முடியாது, நாங்கள் செய்கிறோம் இல்லையா? அப்போ இதான் உண்மை. நாங்கள் போகிற பாதை தெளிவான என்பதற்கு இதுவே சாட்சிகள். இப்படி ஒரு கருத்துக்களை புரிந்துக்கணும். அவர் போகிறது பாதை உண்மையாக, அவர் சொல்கிற உண்மை இருக்குமான இதுவே சாட்சிகள். இதையும் நம்மள என்ன நாங்கள் நினைச்சிட்டு பிடிச்சி கரையறிக்க. ஆகவே ஒருவனுக்கு திட்பம் உறுதி திண்ணியா உறுதி இருக்கணும். அது உறுதியும் தெளிந்த அறிவோடு சரி இதான் உண்மை என்று உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் திருவடி தான் நமக்கு கதி. அவர் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது உறுதி இருக்கணும். வினை திட்பம் என்பது வினை என்பது தொழில், திட்பம்னா திண்ணியது என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறன். ஆக கடவுளை அடைய வேண்டுங்கிற உணர்வு இருக்க வேண்டும் மனிதனுக்கு. அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனானாலும் சரி, கடவுளை அடைய விரும்புகிறவன் ஆசான் ஆசி இருக்க வேண்டும். ஆகவே வினை தீர்ப்பு என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறன்.